என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு ஒரு விஷயம் சொல்லுவேன். சேற்றில் விழுந்த என்னை தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையும். எந்த நாவோ புது பாட்டும் எந்த நேசு தருகிறார். சொல்லுங்க ஒரு கூட. எந்த நாவோ புது பாட்டும் எந்த நேசு தருகிறார். பாவையுரு கொள்கையோ தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். சொல்லுங்களேன். வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையும். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையும். எந்த நாவோ புது பாட்டும் எந்த நேசு தருகிறார். எந்த நாவோ புது பாட்டும் எந்த நேசு தருகிறார். சங்கீதம் 148 சங்கீதத்தை நாம் வாசித்தோம். சங்கீதம் 148 வசனத்தை நம்ம அழகாக இன்று காலையில் நாம் வாசித்துக் கொண்டே வந்தோம். அதிலே 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார். மாறாத பிரமாணத்தை அவர்களுக்கு நியமித்தார். ஆமென். சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இந்த 148 சங்கீதத்தை நாம் வாசித்தோம். இந்த 148 சங்கீதத்திலே 5ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென். அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. நம்முடைய தேவன் அவர் சிருஷ்டிகர்த்தர். அவர் சிருஷ்டிக்கிற ஒரு தேவன். அவர் உருவாக்குகிற வல்லமையுடைய தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் அண்டத்தையும் அண்ட சராசரங்களையும் அவர் உண்டாக்கினார். அவர் எல்லாம் அவரால், அவருக்குள், அவராலே எல்லாம் உண்டாக்கப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வாசிங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அவர் சிருஷ்டித்த அந்த உலகம் எப்படி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கொண்டே இருந்தார் என்று வாசிக்கிறோம். அவர் சொல்ல சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவருடைய சிருஷ்டிப்பை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இங்கே வசனம் சொல்லுகிறது, முதல் வசனம் சொல்லுகிறது ஆண்டவர் உண்டாக்கினார். ஆனால் 2ஆம் வசனம் சொல்லுகிறது அது ஒழுங்கின்மையும் வெறுமையாய் இருந்தது என்று சொல்லி. அநேக வேத பண்டிதர்கள் சொல்லுகிற ஒரு காலம் முதல் வசனத்திற்கும் 2ஆம் வசனத்திற்கும் பல லட்சம் ஆண்டுகள் இடைவெளி இருக்கக்கூடும் என்று சொல்லுகிறாங்க. நோவாவின் ஜல பிரளயம் வருவதற்கு முன்பாக, அதற்கு முன்பாகவே ஒரு ஜலத்தினால் உலகம் அழிக்கப்பட்டு இருக்கக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் பல லட்சம் ஆண்டுகள் இந்த உலகம் பல லட்சம் ஆண்டுகள் உடையது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இப்படியே சிருஷ்டித்து கொண்டே வந்தார். உலக விஞ்ஞானிகளும் அல்லது அறிஞர்களும் அவர் சொல்லுகிற ஒரு காரியம் ஒரு இவல்யூஷன் தியரி என்று சொல்லுவாங்க, பரிணாம வளர்ச்சி என்று சொல்லுவாங்க. ஒன்றிலிருந்து ஒன்று உண்டானது. உலகத்தில் ஒரு செல் உண்டானது, அதிலிருந்து பலவிதமான கடல் வாழ் ஜீவனங்கள் பெருகினது. அதிலிருந்து நிலத்தில் வாழுகிற காரியங்கள் பெருகினது. அதை தொடர்ந்து
அப்படியே ஒன்றின் ஒன்றாக மாறி 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 கடைசியாக மனிதன் உண்டாக்கப்பட்டான் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இங்க வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் 20ஆம் வசனத்திலே ஆண்டவர் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, சாயங்காலமும் விடியற்காலமாகிய 4ஆம் நாள் ஆயிற்று. ஒன்றொன்றாக ஆண்டவர் சிருஷ்டித்துட்டே வராரு. 4ஆம் நாளிலே அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கின்ற ஆகாய விரிவிலும் பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்கத்தக்கதாக கடவது என்றார். மகா மச்சங்களையும் ஜலத்தின் தங்கள் தங்கள் ஜாதிகளின்படியே திரளாக ஜனிப்பிக்கப்பட்டது. சகலவித நீர்வாழ் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். ஆண்டவர் படைத்தார். எப்படி படைத்தார் என்று சொன்னால் ஜாதி ஜாதியாய் படைத்தார். ஜாதின்னா நம்ம இருக்கிற மாதிரி இவன் இந்த ஜாதி அந்த ஜாதி அல்ல, அது என்ன ஸ்பீஷியஸ் என்று சொல்லுவாங்க. இப்போ ஒரு பூனை ஜாதி என்று சொன்னால் நம்ம வீட்டில் வளர்க்கிற பூனையில இருந்து சிங்கம் புலி வரைக்கும் அது பூனையின் இனம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி ஜாதி ஜாதியாக தேவன் படைத்தார். அதே வண்ணமாக மீன்களிலும் அல்லது மிருகங்களிலும் இப்படி பலவிதமான வெரைட்டிஸ், அதாவது ஸ்பீஷியஸ் அல்லது வகைகள், பலவிதமான அந்த காரியங்களை ஆண்டவர் உண்டாக்கினார். இப்படி பலவிதமான உருவாக்கங்களை தேவன் செய்தார். ஆனால் மனிதனை பலவிதமான ஸ்பீஷியஸாக பலவிதமான வெரைட்டியான மனிதனாய் பிரிக்கல. ஒருத்தனுக்கு 2 ரெக்கைகளோடு கூட ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுக்கு வாளோடு கூட மனுஷன், ஒரு மனுஷனுக்கு 2 கொம்புகளோடு கூட ஒரு மனுஷன், ஒரு மனுஷனுக்கு 4 கால்களோடு கூட ஒரு மனுஷன். இப்படி என்று ஆண்டவர் படைக்கல. மனிதனை அவர் எப்படி படைத்தார்? மிருகங்களை எல்லாம் அப்படி படைத்தார். பல இனம் ஒரு இனம் எடுத்தால் அந்த இனத்திலே பலவிதமான இனங்களை தேவன் உண்டாக்கினார். ஒவ்வொரு மிருகங்களிலும் பல இனங்கள், ஒவ்வொரு மீன்களிலும் பல இனங்கள், ஒவ்வொரு செடி கொடி மரங்களிலும் பல பல இனங்கள், இப்படியெல்லாம் உண்டாக்கினார். ஆனால் மனிதனை அவர் எப்படி படைத்தார் என்று சொன்னால் அவர் அப்படி படைக்கல. மனிதனை நமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருகங்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் அவன் ஆளக்கடவன் என்று சொன்னார். எல்லா மனிதனை உண்டாக்கினார். சகலத்தையும் ஆளுகும்படி அவனை வைத்தார். எல்லா மிருகங்களுக்கும் 5 அறிவை கொடுத்தார், 5 விதமான உணர்வுகளை கொடுத்தார். ஆனால் மனுஷனுக்கு 6ஆம் அறிவாகிய புத்தியை கொடுத்தார். எது நல்லது எது கெட்டது, எதை எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது, எப்படி நடக்கணும் எப்படி நடக்கக்கூடாது, ஒழுக்கமும் ஒழுங்கும் கீழ்ப்படிதலும் பயபக்தியும் ஆகிய அல்லது புத்தியையும் கொடுத்தார். 6ஆம் அறிவை கொடுத்து படைத்தார். மனுஷன் இந்த எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கான ஞானம் என்ற அறிவையும் அவனுக்கு கொடுத்தார். அப்போ மனிதனை கர்த்தர் இப்படி அவர் படைத்தார். ஆனா என்ன நடந்தது என்று சொன்னால், மனுஷன் இப்படி ஜாதியாய் படைத்த தேவன் பல காரியங்கள், பல லட்சம் ஆண்டுகள், ஒருவேளை ஒவ்வொரு நாளுக்கும் பல ஆண்டுகள், பல லட்சம் ஆண்டுகள் கூட இடைவெளிகளாக இருந்திருக்கலாம், நமக்கு தெரியல. நம்ம வாழுகிற இந்த உலகத்திலே லட்சம் ஆண்டுகள் என்று சொன்னாலும் இந்த உலக ஓட்டத்திலே ஒரு 50லிருந்து 80 ஆண்டு இந்த உலக ஓட்டத்தில் நம்ம அப்படி உள்ள வந்துட்டு நம்ம இந்த உலக ஓட்டத்தை விட்டு வெளியே போக போகிறோம். நிரந்தரமாக இந்த உலகத்தில் நம்ம வாழ போவது கிடையாது. நமக்கு முன்பாக பல லட்சம் ஆட்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, நமக்கு பின்னும் பல லட்சம் கோடிகள் வாழ போகிறாங்க. இந்த உலக பிரபஞ்சத்திலே ஒரு 50லிருந்து 80 ஆண்டுகள் இந்த உலகத்தின் வரலாற்றில் நாம் வந்துட்டு அப்படி போக போகிறோம். ஆனால் கவனிங்க, இப்படி லட்சங்கள் ஆண்டுகள் உருண்டோடுகிற இந்த உலகத்திலே ஒன்றொன்றாக கர்த்தர் உருவாக்கி கொண்டே இருந்த இந்த உலகத்திலே மனிதனை ஒரே வண்ணமாக படைத்தார். ஆனால் ஆண்டவருடைய நோக்கம் அதல்ல. மனிதனும் மியூட்டேஷன், மனிதனையும் மாற்றத்திற்குரியவனாக படைத்தார். எப்படி படைத்தார் என்று சொன்னால், இவனுக்கு 6 அறிவு உடைய மனிதனை கொடுத்தார். மனுஷனுக்கு 7ஆம் அறிவை கூட கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய தீர்மானமாக இருந்தது.
அவன் சகலத்தையும் அப்படி ஒரு ஞானத்தை அவன் தேவனுக்கு ஈடாக தேவனை போல் இருக்கும்படி, தேவனுடைய சமூகத்திலே வாசம் பண்ணும்படி, தேவர்களை போல் இருக்கும்படி, மனுஷனை இன்னும் ஒரு படி மேன்மை உள்ளவனாக, மனிதனை இன்னும் ஒரு படி மேலானவனாக வைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமும் அவருடைய தீர்மானமாய் இருந்தது. மனுஷனை மனுஷனாய் படைத்தார். ஆறறிவு உள்ளவனாக அவன் இருந்தான். அதோடு கூட அவனுடைய வளர்ச்சி அல்லது அதோடு கூட அவனுடைய பரிமாண வளர்ச்சி முடிவு பெறவில்லை. அவனை அடுத்த ஒரு படிக்கு நேராக தேவர்களைப் போல, தேவனைப் போல, தேவ ரூபத்தில் இருக்கிறவனைப் போல, தேவன் செயல்படுகிறவனைப் போல இவனும் செயல்பட வேண்டும் என்று சொல்லி தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கிறவனாக, அவனை அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் வல்லமை பொருந்தியவனாக இந்த மனிதனை அடுத்த இடத்திற்கு நகர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமும் அவருடைய தீர்மானமாயிருந்தது. ஆனால் நடந்தது என்னவென்று சொன்னால், அவர் இவனை குறித்து வைத்திருந்த திட்டம் மாபெரும் திட்டம். இவன் பூமியில் இருக்கிற மச்சங்களை மாத்திரமல்ல, இவன் தேவனை போல என்னுடைய சாயலிலே என்னை போலவே எங்களில் ஒருவனாக எங்களுடைய கிருபை என்னை போல என்னுடைய சாயலிலே இருக்கும்படி படைக்கப்பட்ட இந்த மனிதன் அவன் பாவம் செய்த பொழுது அவன் தேவனுடைய மகிமையை இழந்து அவன் சாதாரண அறிவுள்ள இன்னைக்கு உங்களை என்னை போல மாறிட்டான், நம்மளா மாறிட்டான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆனால் உங்களுடைய நோக்கம், நீங்கள் படைக்கப்பட்ட நோக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு மியூட்டேஷன், அடுத்த ஒரு பரிமாண வளர்ச்சிக்கு நேராக கர்த்தர் உங்களை என்னையும் படைத்தார். இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். இயேசு எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவரை வேதத்தில் 2 வகையாக இயேசு அழைக்கப்பட்டார். எப்படி அழைக்கப்பட்டார் என்று சொன்னால், ஒன்று தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்பட்டார், இன்னொரு மனுஷகுமாரன் என்று அழைக்கப்பட்டார். சில இடங்களில் அவர் தேவகுமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது, சில இடத்துல மனுஷகுமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இயேசு யார்? அவர் 100% தேவனும் 100% மாம்சமான ஒரு மனிதனுமாய் காணப்பட்டார். அவர் 100% கடவுள், ஆனால் 100% உங்களையும் என்னை போல ஒரு மனிதனாய் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். அப்போ அடுத்த மியூட்டேஷன், அடுத்த பரிணாம வளர்ச்சி, அடுத்த ஒரு வேற விதமாய் நம்முடைய அடுத்த ஒரு ஸ்பீஷியஸ் என்று சொன்னால், நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு மனுஷனாக இருக்கிறோம் என்று சொன்னால், நாம் 100% மனிதனாக இருக்கிறோம், 100% கடவுளை போல, கடவுளுடைய சாயலிலே தேவனை போல இருக்கும்படி தேவன் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்களேன். இப்போ நாம் இப்படி இருக்கிறோம், இனி எப்படி இருப்போம் என்று நாம் அறியோம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் நம்மை மேலானவர்களாக, மகிமை உள்ளவர்களாக அல்லது தேவனுக்கு இணையானவர்களாக ஆண்டவர் நம்ம எப்படி அழைத்தார் தெரியுங்களா? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை அவனும் செய்வான், அல்லது என்னை ஏற்றுக்கொள்கிறவன் எத்தனை பேரோ அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கான அதிகாரத்தை தருகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நாம் ஆறறிவு பெற்ற மனிதனை பார்க்கலாம் இன்னும் ஒரு படி மேலானவர்களாக we are muted, அல்லது இன்னும் ஒரு பரிமாண வளர்ச்சியுடையவர்களாக கர்த்தர் நம்மை உருவாக்கி இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லுவோமே. இன்னைக்கு யோசித்த ஒரு 10 பிள்ளைங்களை ஏலியன்ஸை போல வேஷம் தரித்து உங்கள் மத்தியில் ஓட விடணும்னு நினைச்சேன். ஏன்னா எப்படி அவர்கள் வேற உலகத்தை சார்ந்தவர்களோ அதே வண்ணமாக நீங்களும் நானும் இந்த பூலோகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் வேற உலகத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய அக்காவை போல, அண்ணனை போல, மாமனை போல, மச்சனை போல, நம்முடைய நண்பர்களை போல அல்ல. அவங்களாம் மனுஷன் என்று சொன்னால், நாம் 100% மனிதனாக இருந்தாலும் 100% நாம் தெய்வத்துவனுடைய தன்மைகளை உடையவர்களாக, தேவனுடைய சாயலை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். 1 கொரிந்தியர் 5:17 வாசிப்பில் ஆனால் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாய். இங்க கவனிங்க, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியர் சபைக்கு எழுதும்போது எழுதுகிறார். அவர் சொல்லுகிறாங்க, ஒருவன் இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான் என்று சொன்னா,
புதிய ஒரு அல்லது புதிய சிருஷ்டியாக இருக்கிறான். அல்லது நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம் பார்த்தீங்களா, மரபணு மாற்றப்பட்ட காய்கறிகள் என்று சொல்லுகிறாங்க. மரபணு மாற்றப்பட்ட சில விதமான விலங்குகளை பார்க்கிறோம், அல்லது மரபணு மாற்றப்பட்ட கத்திரிக்காவை பார்க்கிறோம், கேரட்டை பார்க்கிறோம், பலவிதமான பல வகைகளை பார்க்கிறோம். இங்க வேதம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் மரபணு மாற்றப்பட்டவனாக அவன் மனுஷன்தான், ஆனால் அவன் மனுஷன் கிடையாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் முற்றிலும் புதிதாக்கப்பட்டவன். இஸ் a நியூ creature. அவன் புதிய ஒரு சிருஷ்டி. எப்படி ஒரு புதிய ஒரு பூனையை கண்டுபிடிக்கிறாங்களோ, புதிய ஒரு கழுகை கண்டுபிடிச்சாங்களோ, இல்ல புதிய ஒரு இனத்தை கண்டுபிடித்தார்களோ, அதே போல இயேசுவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனும் அவன் புதிய ஒரு இனத்தை சார்ந்தவனாக வேதம் சொல்லுகிறது. ஆமென் என்று சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீங்க யாரு? நீங்க யாரு? நீங்க நாடாரு கிடையாது, வன்னியரு கிடையாது, நீங்க இந்த ஜாதி அந்த ஜாதி கிடையாது. நீங்க யார் என்று சொன்னால் நீங்கள் மரபணு மாற்றப்பட்ட அல்லது புதிய சிருஷ்டியா இருக்கிறீங்க. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென் சொல்லுங்களேன். everything become new. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக முடிந்து போனதல்ல. ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு இன்னைக்கும் இப்பொழுது இந்த வினாடியும் இந்த ஆலயத்திற்குள் ஆண்டவருடைய உருவாக்குகிற வல்லமை கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அவருடைய உருவாக்குகிற வல்லமை லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக முடிந்து போகவில்லை. இன்னைக்கும் அவருடைய உருவாக்குகிற வல்லமை ஒரு சாதாரண மனிதனை தெய்வத்தின் சாயலாக மாற்றிக்கொண்டிருக்கிற ஒரு பெரிய ஒரு கிருபை வல்லமை அல்லது சிருஷ்டிக்கிற கிருபை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. மரபணு மாற்றப்பட்டவளா இருக்கிறீங்க. ஒருவேளை 2 கொம்பு இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை 2 ரெக்கை இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை வேற என்ன இல்லாமல் இருக்கலாம், என்னென்னவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்களுக்குள் தேவன் ஒரு மாற்றத்தை விதைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஒரு மாற்றத்தை விதைத்திருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு மாற்றத்தை விதைத்திருக்கிறார். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை கவனிங்க. இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு ஜீவன் உதிக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்கள் ரொம்ப அத்தியாவசியமான காரியங்கள். ஒன்று என்ன தெரியுங்களா? ஆகாரம். இன்னொன்று தண்ணி. இன்னொன்று என்னது? ஆக்சிஜன், காற்று, சுவாசம் ரொம்ப முக்கியம். இந்த சுவாசத்தை நம்ம இந்த ஆக்சிஜனை நிறுத்திவிட்டால் அந்த ஜீவன் சில வினாடிகளிலே அந்த ஜீவன் மரித்து போய்விடும். சில வினாடிகள் கூட அந்த ஆக்சிஜன் இல்லாமல் மரித்து போய்விடும். இந்த கொரோனா வந்த பொழுது நம்முடைய அன்பு போதகர் கேஎஸ் வில்சன் அவங்க ஆம்புலன்ஸில் மரித்து போனாங்க. வீட்டிலேருந்து தூக்கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பதற்கு பல 15 மணி நேரங்கள் அந்த ஆம்புலன்ஸோடு அங்கே ஹாஸ்பிட்டல் வாசலில் காத்து இருந்தார். கிடைக்கல, அட்மிட் பண்ண முடியல, ஆக்சிஜன் கிடைக்காம அவர் மரித்து போனார். நம்முடைய சபையில் தேவனுடைய வார்த்தை கொடுத்த பாஸ்டர் ஜான்ராஜ், ஆம்பூர் ஜான்ராஜ், ஆக்சிஜன் கிடைக்காம மரித்து போனார். இப்படி திரளானவர்களுக்குள்ளே அந்த ஆக்சிஜன் இல்லாமல் லட்சக்கணக்கானவர்கள் கடந்த கொரோனா நாட்களில் மரித்து போனாங்க. அப்போ ஒரு மனிதன் ஜீவனோடு கூட வாழ்வதற்கு, ஒரு மனுஷன் அல்லது ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆக்சிஜன் ரொம்ப முக்கியம். இப்போ நான் கேட்குறேன், கேளுங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த புதிய சிருஷ்டி மரபணு மாற்றப்பட்ட, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட, இயேசுவின் ரத்தம் ஓடுகிற, இயேசுவின் மாம்சத்தை உட்கொண்டிருக்கிற மரபணு மாற்றப்பட்ட இந்த புதிய ஜீவன், இந்த புதிய அந்த சிருஷ்டி, இந்த புதிய ஸ்பீஷியஸ் மனுஷன் கிடையாது. இது 100% மனிதனும் 100% தேவனாய் இருக்கிற இந்த புதிய ஒரு ஆளு இவனும் மரித்து போவான். எப்போ, எப்படி, ஏன் எதனால மரிக்க முடியும் சொல்லுங்களேன். ஒண்ணு சொல்லுங்க. அதுதான் இன்னைக்கு என்னுடைய செய்தியா இருக்க போகிறது. ஒன்று ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு ஆக்சிஜன் ஒரு உயிர் வாழ்வதற்கு அந்த சுவாசம் எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈக்குவலாக முக்கியமான ஒரு காரியம் உண்டு. இந்த மனுஷன்
அவன் தேவனை போல இருக்க, இந்த மனுஷன் அவன் தேவனாய் இருக்க, இந்த மனுஷன் தேவ சாயலில் இருக்க, இயேசு 100% மனிதனாகும் 100% தேவனாய் இருந்ததை போல நீங்களும் நானும் அப்படியே இருக்க ஒன்று மிக மிக அத்தியாவசியமான ஒன்று உண்டு. அப்ப 100% தேவத்துவத்தின் மகிமை அல்லது தேவனே நமக்குள் வாசமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார், அல்லது 100% மனிதனாய் இருக்கிற நாம் தேவனுடைய சாயலிலே தேவனை போலவே தேவன் நமக்குள் அசைவாடுகிறவராக நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப 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 சிம்பிளான ஒரு காரியம். நான் சொன்னா இதை தான் நான் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைப்பீங்க, அவ்வளவு ஒரு சிம்பிள். ஆனால் இன்னைக்கு அநேகருக்குள் இல்லாத ஒரு காரியத்தை தான் 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தில் நம்ம வாசிங்க. 4:7 ஒருவர் அன்பாய் இருக்க கடவும், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். வெரி சிம்பிள். ஆண்டவர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள் இருந்து 100% தேவனுடைய சாயலிலே நாமும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், தேவன் உருமாற்றின அந்த தன்மை நமக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேவனை போலவே நாமும் செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இங்க யோவானிலே வாசிக்கிறோம், நாம் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். ஆமென் சொல்லுங்களா? ஹல்லேலூயா. தி பேசிக் அடிப்படை, ஒரு கிறிஸ்தவனுடைய அடிப்படை என்னவென்று சொன்னால், தெய்வனை போல அன்பு உடையவனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு அன்பு இருக்கான்னு கேட்டா எனக்கு இருக்கு, இங்க அன்பு இருக்கான்னு கேட்டா இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா என் மனைவியை நேசிக்க, என் பிள்ளைகளை நேசிக்க, என் வேலையை நேசிக்க, என் படிப்பை நேசிக்க, எனக்குரியவளை நேசிக்கிற இருக்கிறது. ஆனால் தேவனுடைய அன்பு அதல்ல. மனுஷ அன்பு, எனக்கு என்னை நேசிக்கிறவளை நேசிப்பது மனுஷ அன்பு. ஆனால் தெய்வ அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா? எப்படிப்பட்டது? என்னை பகைக்கிறவனை நேசிப்பது, என்னை திட்டவனை நேசிப்பது, என்னை அடிக்கிறவனை நேசிப்பது, என்னை ஏமாற்றுகிறவனை நேசிப்பது, என்னுடையவைகளை எடுத்துக்கொள்கிறவனை நேசிப்பது, எனக்கு துரோகம் பண்ணுகிறவனை நேசிப்பது, எனக்கு பின்னாடி குழி வெட்டுறான், எனக்கு தெரியுது இந்த ஆள் என் கூட இருந்தவன், இவன் கூட பல காரியங்களை நான் பேசி இருக்கிறேன், ஆனால் இப்பொழுது இவன் எனக்கு பின்னாக குழி வெட்டுகிறான், என்னை அசிங்கப்படுத்துகிறான், ஆனாலும் நான் நேசிக்கிறேன். ஏன் நேசிக்கிறேன் என்று சொன்னால், தெய்வ விதமான அன்பு எனக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்கே வசனம் எப்படி சொல்லுகிறது? 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்ப ஒருவனுக்குள்ள தெய்வ விதமான அன்பு இல்லாவிட்டால் தேவனை அவன் அறிந்து கொள்ளவே இல்லை, தேவன் அவனுக்குள் இல்லவே இல்லை. இதே அதிகாரத்தில் இன்னும் ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். 12ஆம் வசனம் வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை, ஒருவனும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால், நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார், அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும். தேவன் எப்பொழுதையா எனக்குள் நிலைத்திருப்பார்? எப்பொழுது நிலைத்திருப்பார்? திருத்துவ தேவன், பிதாவாகிய தேவனுக்கு இணையாயிருக்கிற, குமாரனாகிய இயேசுவுக்கு இணையாயிருக்கிற இந்த பரிசுத்த ஆவியாகிய தேற்றன ஆளனாகிய இந்த திருத்துவ தேவனிலே ஒரு தேவன் உங்களுக்குள் தங்கி தாபரித்து நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்க தேவனை உங்களுக்குள் வைத்திருக்கிற மனிதனாக நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னால், நீங்க புதிய சிருஷ்டியாக நீங்க வாழுகிறீர்கள் என்று சொன்னால், அது எப்போ சாத்தியம் என்று சொன்னால், நீங்கள் தேவனை போல் அன்பு உடையவர்களாக நீங்கள் இருந்தால் தான் அது சாத்தியம். ஆமென் ஹல்லேலூயா. என் மனைவியை நேசிப்பேன், என் அப்பாவை நேசிப்பேன், என் குடும்பத்தை நேசிப்பேன். ஐயா, எனக்கு விரோதமாக எழும்பினா நான் அவனுக்கு விரோதமாக எழும்புவேன். எனக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை பேசினா நான் அவனுக்கு முன்பாக 1000 வார்த்தைகளை பேசுவேன். எனக்கு துரோகம் ஆனால் நான் அவனுக்கு துரோகம் பண்ணுவேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நான் உனக்குள்ள நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னார்.
100% தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இங்க வசனம் இப்படி சொல்லுகிறது. 12ஆம் வசனத்தை வாசித்தோம். அவர் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அங்க சொல்லப்பட்ட நாம் ஒருவரிடத்தில் ஒரு அன்பு கூர்ந்தால் அல்லது அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படும். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அன்பு இல்லாதவன் அவன் கிறிஸ்தவனும் அல்ல. அன்பு இல்லாதவன் அவன் அவன் புதிய சிருஷ்டியும் அல்ல. அன்பு இல்லாதவனுக்குள்ளே தேவ ஆவியானவரும் தங்கி தாபரிக்கவும் மாட்டார். அன்பு இல்லாதவனால் இந்த சபைக்கும் பயனில்லை, தேவனுக்கும் பயனில்லை. அன்பு உள்ளவன் 100% மனிதனாயிருந்தால் அவன் 100% தேவனுடைய சாயலை உடையவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. அங்க 13ஆம் வசனம் இன்னும் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். பாருங்க, அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது. அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். நம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினதினாலே, அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தருளினாலே நாம் அவரிலே அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் என்னில இருக்கிறாருங்க, நான் அவரில இருக்கிறேங்க. அவரும் நானும் ஒன்றாய் இருக்கிறேங்க. அந்த தேவனே சர்வத்தையும் படைத்த அந்த சர்வ சிருஷ்டிகர் எனக்குள் வாசமாய் இருக்கிறாருங்க. எப்ப வாசமாய் இருப்பார் என்று சொன்னால், தேவனை போலவே அன்பு உள்ளவர்களாய் இருந்தால், தேவனை போல நம்மளை பகைக்கிறவர்களையும் நம்மை பார்த்து தூஷிக்கிறவர்களையும் நம்மை பார்த்து முகம் திருப்பி கொண்டு போகிறவர்களையும் நம்மை வெட்கப்படுத்துகிறவர்களையும் அவர்களையும் நேசிக்கத்தக்க ஒரு மறு ரூபத்தின் அன்பு நமக்குள்ளே இருந்துட்டா. எனக்கு சிலரால் என்ன பண்ண முடியல தெரியுங்களா? தங்களோட மாமியாரை நேசிக்க முடியல. சிலரால தங்களுடைய மருமகனை நேசிக்க முடியல. கசப்பு, வைராக்கியம். சிலரால தங்களுடைய அதிகாரியை நேசிக்க முடியல. ரோட்ல போய் இன்னைக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒரு வேலைக்கு போகிற, நம்ம வேலை நடக்கல, அவனை நேசிக்க முடியல. நமக்கு விரோதமாக கேஸ் போட்டு நம்மை அலைய விடுறான் பத்தியில நேசிக்க முடியல. நம்மை தொல்லை கொடுக்கிறவனை நேசிக்க முடியல. இங்க வேதம் சொல்லுகிறது, தெய்வத்தின் அன்பு ஒருவனுக்குள் இருந்தால் மாத்திரமே தேவன் அவனுக்குள் நிலைத்திருக்க முடியும். இன்னைக்கு இன்னும் சில காரியங்களை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். இந்த அன்பு இல்லாவிட்டால் நீங்க தேவனை அறியவும் இல்லை, தேவன் யார் என்ற அறிவு கூட இல்லை. சர்ச்சுக்கு வர்றீங்க, பாட்டு பாடுறீங்க, ஆராதிக்கிறீங்க, கவனிங்க. வேகமாய் பாட்டு பாடுவதினாலே, கை தட்டுவதினாலே, வாத்திய கருவிகளை வாசிப்பதினாலே தேவ ஆவியானவர் உங்களுக்குள் வருகிறார் என்று நீங்க நினைக்காதீங்க. வேதம் சொல்லுகிறது, தேவன் ஒருவருக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள் தேவ விதமான அன்பு ஒருவனுக்குள்ளே இருக்க வேண்டும். மாயமானமான கிறிஸ்தவ வாழ்க்கை தான் இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையா இருக்கிறது. மாயமானம். அன்பின் வேஷத்தை தரித்து கொண்டு அன்பிற்குரிய தன்மைகளில் ஒன்றுமில்லாதவளா இருக்கிறாங்க. மன்னிக்க தெரியல, மறக்க தெரியல, அந்த காரியங்களை ஒரு பொருட்டா என்ன தெரியல. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைங்க 100% தேவனுடைய சாயலை உடையவளாய் இருந்து தேவனை போல செயல்பட வேண்டிய நீங்களும் நானும் இன்னைக்கு ஒரு மனுஷனை போல அறிவுதான் நம்மளுடைய ஞானமாய் காணப்படுகிறது. தேவ பலனற்றவளாய் இருக்கிறோம். ஏன் இருக்கிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு தெய்வ விதமான அன்பில் குறை உள்ளவளாய் இருப்பதினாலே தேவன் உங்களுக்குள் வாசமாக இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க அதே அதிகாரத்திலே, நீங்க 4ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால் வாசிங்க. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். பாருங்க, இன்னும் நான் பார்த்தால் தேடினால் வேதத்தில் நூற்றுக்கணக்கான வசனங்களை நான் சொல்லிக்கிட்டே போலாம். நூற்றுக்கணக்கான வசனங்களை கோடிட்டு காண்பிக்கலாம். இங்க வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், தேவன் அன்பாகவே இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்க, தேவன் எப்படி இருக்கா பிரதர் சிஸ்டர்? எப்படி இருக்கிறாரு? அவர் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இட்ஸ் a muted
கசப்பு இருந்ததையா, வைராக்கியம் இருந்ததையா, கோபம் இருந்ததையா, மன்னியாமை இருந்ததையா, புறம் கூறுதல் இருந்ததையா, உலகத்தின் பல காரியங்களெல்லாம் இருந்தது. ஆனால் அவைகளெல்லாம் நான் விட்டுவிட்டேன். அவனை பகைப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது, அவனை வெறுப்பதற்கு 1000 காரணம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் விட்ட. ஏன் விட்டன் தெரியுங்களா? தேவன் ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பகைப்பதற்கு 1000 காரணங்கள் இருந்தோம். அதை தூக்கி குப்பையாக எண்ணுகிறேன். ஏன்னா ஆண்டவருடைய ஆவியானவர் எனக்குள் வாசம் பண்ண வேண்டும். அவர் எனக்குள் நிலைத்திருக்க வேண்டும். நான் அல்ல, எனக்குள் நான் எல்லாம் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. இங்க 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவனும் சொல்லுங்களேன், தேவனும் என்ன பண்றாராம்? யாருக்குள்ள நிலைத்திருக்கிறாருங்க? யாருக்குள்ள நிலைத்திருக்கிறாருங்க? கசப்பு வச்சுக்கிறவங்ககிட்டயா, கோபம் வச்சிருக்கிறவங்ககிட்டயா, எல்லார்கிட்ட நான் நல்லா இருக்கிறேன். ஆனா சர்ச்சில் இந்த ஆளை வந்து எனக்கு பிடிக்கல. கர்த்தர் உங்களுக்குள்ள நிலைத்திருக்கிறார் நினைக்கிறீங்களா? வெளியே வந்தா சிரிப்பு, ஆட்டம், பாட்டம் என்ன, ஆனா வீட்டுக்குள்ள போனா மாமியார் முகத்தையே முழிக்க மாட்டாங்க இந்த அம்மா. கர்த்தர் உங்களை நிலைத்திருக்கிறார் என்று நினைக்கிறீங்களா? நான் கேட்கறது புரியுதா உங்களுக்கு? எங்க கையை தட்டுறீங்களே அபிஷேகத்தில், எப்படி அது உங்களுக்குள்ள இருக்கிறது? எந்த ஆவி? பரிசுத்த ஆவியா? தேவ ஆவியானவர் உனக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டுமே. எதுக்கு வந்து சர்ச்சில் கை தட்டுற? எதுக்கு பாட்டு பாடுற? எதுக்கு ஆராதிக்கிற? எதுக்கு பிரசங்கம் பண்ணுகிற? வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் வைராக்கியத்தையும் பொறாமையையும் வஞ்சகங்களையும் உங்களுக்குள்ள வைத்துக்கொண்டு மற்றவங்களுக்கு குழி பறிக்கிறதையும் மற்றவர்களுடைய பேரை கெடுக்கிறதையும் இதெல்லாம் செஞ்சுட்டு தேவன் உனக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் எப்படி அவர் உங்களுக்குள்ள இருப்பார்? வசனம் தானே, மாறாத வார்த்தை தானே. அந்த வார்த்தை சொல்லுகிறதே, தேவன் உனக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான். தேவன் அவனிலே நிலைத்திருக்கிறான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய நிலைத்திருக்கிறார் என்று நீங்க சொல்லலாம். நான் போகிற இடத்திலெல்லாம் என்னோட கூட இருக்கிறார் என்று சொல்லலாம். நான் பண்ற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களோட நடுவில் வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லலாம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களுக்குள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்க தெய்வ விதமான அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஆமென். எனக்கு கர்த்தர் அப்போடா அப்படிப்பட்டவங்களுக்குள்ள கசப்பு இருக்கிறவன். அடுத்த வசனம் வாசிங்களேன். அடுத்த வசனம் இன்னும் அழகா சொல்லப்படுது. நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். ஆமென். நீங்க பாருங்க, நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக, அதல்லது நித்தியத்திலே பரலோக ராஜ்யத்திலே அந்த அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலுக்கு பரலோகத்திற்கு போக நிற்கும் போது ஐயோ என்ன நடக்க போகுது தெரியல, மரண பயம். அடுத்த நிமிடம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. பரலோகமா மரணமா நரகமா நடக்கிறது என்னன்னு தெரியல. அப்பொழுது அங்க சொல்லப்படுது, அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாய் நாமும் இருப்போம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவன் எப்படி அன்பா இருந்தாரோ அதே அன்பின் திரு உருவமாக நீங்களும் நானும் இருக்கும்போது இங்க வசனம் சொல்லுகிற அப்பொழுதுதான் நீங்க தைரியமாக அங்க போக முடியும். அப்ப அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நீங்களும் உருமாற்றப்படுவீங்க. The third mutation of the human. முதல் ஒரு கர்த்தர் சிருஷ்டித்தார் மனுஷனை, ஒரு புதிய ஒரு மறுபணவு மாற்றப்பட்டவளாக இன்னைக்கு நம்ம இருக்கிறோம். இன்னொரு மாற்றப்பட்டவளாக மாற போகிறோம். ஆனா இப்ப மாற்றப்பட்டால் அப்ப மாற்றப்படுவதற்கான தைரியத்தோடு கூட உங்களால் நிற்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். பகைப்பதற்கு 1000 காரணங்கள், நேர்மையான காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு விரோதமாய் எழும்பினது உண்மைதான்.
உங்களை பற்றி பேசுனது உண்மைதான். அவங்களை குற்றம் சாட்டுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கிறது உண்மைதான். நான் மறுக்கலை. ஆனாலும் நீங்கள் எப்படி இருக்கு? உங்களுக்கு என்ன, நான் அவனை பகைக்கணுமா அல்லது தேவன் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டுமா? அதான் இங்கே கேள்வி. அவங்களுக்கு மூஞ்ச காமிக்கணுமா, அவங்களுக்கு முதுவா காமிக்கணுமா, அல்லது அவங்களுக்கு குழி வெட்டணுமா, அல்லது அவங்களுக்கு துரோகம் பண்ணணுமா, அவங்களுக்கு அநியாயம் பண்ணணுமா, அல்லது தேவன் உங்களுக்குள்ள நிலைத்திருக்க வேண்டுமா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னும் அடுத்த வசனம் பாருங்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. கவனிங்க, பயம், இந்த பயமும் வெறுப்பும், கவனிங்க, இந்த பயமும் வெறுப்பும், இந்த கசப்பு, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா பிசாசானவன் உங்களுக்குள் வருவதற்கான வாசலை திறக்கிறது. It opens the door. இந்த பயம், இந்த கசப்பு, நீங்க ஒருத்தர் இடத்துல கசப்பு வைத்தால் கூட, ஒருத்தர் இடத்துல மன கசப்பை, நான் திருப்பி சொல்றேன், அவங்க மேல கசப்பை வைப்பதற்கு உங்களுக்கு நியாயமான காரணங்கள் உண்டு, இல்லை என்று நான் மறக்கல. ஆனால் இந்த கசப்பை நீங்கள் வைத்தால், இந்த பயத்தை வந்தா, இது என்ன பண்ணுது என்று சொன்னால் 100% பிசாசுக்கு உங்கள் வாழ்க்கையிலே வாசலை திறந்து கொடுக்கிறது. இட் ஓப்பன்ஸ் த டோர். உங்களுக்கு சுகம் கிடைக்கலங்க, உங்க வாழ்க்கையில் நன்மை உண்டாகலைங்க, உங்க வீடு போராட்டம் நிறைந்ததா இருக்கிறது, உங்க வீட்டுக்குள்ள 24 மணி நேரம் சண்டை, உங்க வீட்டில் நல்லதே நடக்கலை, ஏதோ ஒரு, நான் போன வாரம் நான் சொன்னேன், புட்லூரில் யாருக்கும் போயிட்டு மந்திரமே பண்ண வேண்டாங்க, மந்திரம் தந்திரம் பிசாசு பில்லிசுமே வேண்டாம், இவங்களே உங்க சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? இவங்கள பிசாசு, வாயா பிசாசு, வாயா உள்ள வாயா, என் வீடு திறந்துருக்கு, என் வாழ்க்கை திறந்துருக்கு, கம் இன். வீட்டில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு காரியமும் விளங்கல, நல்லா இல்லை, வியாதி வியாதி வியாதி, ஒரு வியாதி மாறினால் அடுத்த வியாதி, ஒரு போராட்டம் முடிவதற்குள்ள அடுத்த போராட்டம், நிம்மதியற்ற வாழ்க்கை, நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை. ஏன் தெரியுமா? கசப்பை, வைராக்கியத்தை, கோபத்தை, எரிச்சலை பிசாசானவன் உங்களுடைய வேலையிலே, உங்க குடும்பத்திலே, உங்க வாழ்விலே அவன் அசைவாடுவதற்கான எல்லா வழிகளையும் நீங்கள் திறந்து வைக்கிறீங்க. சவுல், அவன் பெரிய ஒரு அரசன், அவன் அவ்வளவு பெரிய அரசன். அவனை குறித்து வேதத்தில் நீங்க வாசிக்கும் போது 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்களா? 15ஆம் வசனம் வாசிங்க. அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான். பாருங்க, இவன் பயந்திருந்தான். யாருக்குன்னா தாவீது. 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். அங்க சொல்லப்படுகிறது, வாசிங்க. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீங்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. பாருங்க, பொல்லாத ஆவி அவனை கலங்க பண்ணிட்டு, என்னைக்கு கீழ்ப்படியாம, என்னைக்கு பயம், என்னைக்கு ஒரு விதமான பொறாமை, கசப்பு, வைராக்கியம் இருந்தா அப்படியே அது வாதலை திறந்து கொடுத்தது. எனக்கு அன்புக்குரியவர்களே, எனக்கு தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். தேவ ஆவியானவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்று சொல்லி டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் பத்திரிகை அவர் நடத்தி கொண்டிருந்தார். ரிச்சர்ட் உம்ப்ராண்ட் என்று சொல்லி ருமேனியா தேசத்திலே ரஷ்யாவின் ஆளுகைக்குள்ளே இருந்த ஒரு இடம். அவர் அந்த இடத்துல ஒரு ஊழியக்காரர், அவர் அந்த அம்மாவும் சபை திரளாய் அப்படியே இருக்கு. அந்த இடத்துல கம்யூனிசம் வந்துடுச்சு. கம்யூனிசம் ஸ்ட்ராங் ஆனதுமே எல்லாரும் ஸ்டாலினை புகழ்ந்து பேசுறாங்க. சர்ச்சைக்குள்ள ஊழியர் கூட்டத்தில் ஸ்டாலினை மோசேக்கு நிகராகவும் தேவனுக்கு நிகராகவும் உயர்த்தி பேச கொண்டிருந்த அவரும் அவர் மனைவியும், அவங்க மனைவி பக்கத்தில் கொண்டு நம்ம என்ன பண்ணுவதுன்னு சொல்லிட்டு
ஐயோ இவங்கெல்லாம் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அரசு உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க, நம்ம பேசுனா நமக்கு ரொம்ப பெரிய தொல்லையாக இருக்கும், அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அமைதியாகவே இருந்தாராம். பக்கத்தில் அவங்க மனைவி கையை பிடிச்சி கேட்டாங்களாம், இவனுக்கு இப்படி தேவ தூஷணத்தை பேசிகிட்டு இருக்கிறாங்களே ஊழியக்காரங்க, நீ எப்படி அமைதியாக உட்காந்துருக்கிற? அப்போ இவர் பக்கத்தில் அவங்க ஒய்ஃபை பார்த்து சொன்னாராம், நான் எதனா வாயை திறந்து பேசுனா நாளைக்கு உனக்கு புருஷன் இருக்க மாட்டான் என்று அவர் சொன்னாராம். உடனே இந்த அம்மா சொல்லிச்சான், அப்படிப்பட்ட புருஷன் எனக்கு இருக்கவே வேண்டான்னுச்சான். அப்படிப்பட்ட புருஷன் எனக்கு இருக்கவே வேண்டாம். அந்த வார்த்தை கேட்டதுமே அவருக்கு தூக்கி வாரி போட்டதுமே அவர் எழும்பி நின்று சொன்னாராம், நீங்களாம் மனுஷனா? எப்படி தேவனுடைய ஆலயத்திலே ஒரு மனிதனை தேவனுக்கு நிகராக தேவனை போல நீங்க பேச முடியும்? பேசினார். கூட்டம் முடிஞ்சது, எல்லாம் போயிட்டாங்க. அன்னையில இருந்து அவரை அப்படியே அவங்க அந்த கம்யூனிஸ்ட் மிலிட்டரி அவரை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுதான். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்தது, அவர் காணாத போய் விட்டார். யாருக்கு தெரியல, அவங்க மனைவிக்கு தெரியல, அவங்க பிள்ளைக்கு தெரியல, சபைக்கு தெரியல. இவர் பலவிதமான அண்டர் கிரவுண்ட் சபைகளெல்லாம் நடத்திட்டு இருந்தவர். இவர் காணாத போயிட்டார். அவர் எங்கன்னே தெரியல. தேடி தேடி பார்த்தாங்க, இல்லை. இவர் அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து வச்சுட்டாங்களாம் ஒரு அறைக்குள்ள. அவருடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது, அவருக்கு எங்கே பார்த்தா கலரே மறந்து போச்சான். சிமெண்ட் நிற கலர், இந்த மைக் இந்த மேலே சிமெண்ட் கலர் தான். அவங்க யூனிஃபார்ம், செவுறு எல்லாம் இருட்டு அறை. 24 மணி நேரம் காதுகளிலே அந்த ஸ்பீக்கரை போட்டுட்டு, இயேசு சரியில்லை, இது கம்யூனிசம், இந்த காரியங்கள்லாம் உண்மை, இது மைண்ட் வாஷிங் வாய்ஸ் அப்படியே பேசிட்டே இருக்கா. பைத்தியம் பிடிக்கிறதை போல இருக்கிறது. இப்பயாச்சும் சொல்லு. இல்லை, அடி 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 என்ற அடி. ஒரு அறையில் அவங்க மனைவியை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த சத்தம் கேட்குது. இப்போ நீ சொன்னா அவங்கள விட்டுறோம், இல்லைன்னா அவங்களுக்கு இதே நிலை தான். அவங்க நிலை என்னன்னே தெரியல, இவரால் முடியல. ஒரு நாள் இவரை அடிப்பதற்கே ஒரு ஆளை நியமித்து வைத்திருந்தாங்களாம். ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாரு. 24 மணி நேரம் அடி. அவங்க பையனை கூட்டு வந்து முழங்கால் பண்ணிட்டு அவனை அடிக்கிறாங்களாம் இவருக்கு முன்னாடி. அடிச்சு 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 அவன் உயிர் போக போகிறது. இப்போ நான் அடிச்சு அவன் செத்துருவான், இப்போ ஆயுதம் மறுதளிச்சிரு. இவர் சொன்னா, அவங்க பையன் சொன்னானா, அப்பா இன்னும் ஒரு அடி அடிச்சா நான் ஏசப்பாவை போய் பார்த்துருவேன், இதுக்காக நீங்க ஆண்டவரை மறுதளிச்சிடாதீங்கப்பா ஆனாலும் சொல்லிட்டே இருக்கிறானா. அந்த ஆள் ஒரு பெரிய ஒரு இரும்பு ராடை எடுத்து ஒரே அடி அவன் மண்டையில் அடித்தான். அந்த குழந்தை அப்படியே கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவரால் தாங்க முடியல, தாங்க முடியல. அவர் அப்படியே போட்டுட்டு போயிட்டாங்க. அடி உத தாங்க முடியல. அடுத்த நாள் அந்த ஆள் வந்து கேட்குறான், பார்க்குறான் அடித்தவன். பார்த்தா இவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாராம். டேய், உங்க மனைவியை என்ன பண்ணணும் தெரியுமா? உன் பிள்ளைய உன் கண் முன்னாடி அடித்து கொன்றோம். உன்னை காப்பாற்றாத அந்த தேவனை நோக்கி நீ ஏன் விண்ணப்பம் பண்ற? என்னடா விண்ணப்பம் பண்றேன்னு கேட்டா இவர் சொன்னாரா, நான் எனக்காக பண்ணல, உனக்காக நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் உனக்காக நான் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னை அடித்து என் குடும்பத்தை சின்ன பின்னமாக்கி என்னை உருகுலைத்த என் பிள்ளையை கொன்று போட்ட நான் வெறுக்க வேண்டும் என்றால் வெறுப்பதற்கான 1000 காரணம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆனால் இந்த தேவ ஊழியனுடைய எண்ணத்தை கவனிங்க. அவர் சொல்றாங்க, நான் இவனுக்கு உனக்காக நான் ஜெபம் பண்றேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இந்த தெய்வ விதமான அன்பு அவருக்குள் இருந்து வெளிப்பட ஆரம்பித்தது. பகைக்க, கசப்பை காண்பிக்க அல்லது தூஷிக்க, வஞ்சகம் பண்ண 1000 காரணங்கள் உண்டு, மறுக்கல. ஆனா பிரதான காரணம் உண்டு. நீங்க அவரை நேசிப்பதற்கு ஒரே காரணம் உண்டு. சர்வத்தையும் படைத்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று சொன்னார். இந்த பையனை பகைக்கலாமா, இல்ல ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டுமா? கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், இவைகள் பயம், இவைகள் பிசாசை உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடும். இது ஓப்பன். இன்னைக்கு நிறைய வீடு சமாதானமே இல்லைங்க. புருஷன் என்ன பண்ணாலும் சமாதானத்தை கொண்டு வர முடியல, மனைவி என்ன பண்ணாலும் சமாதானத்தை கொண்டு வர முடியல, மாமனார் பண்ணாலும் முடியல, மாமியார் பண்ணாலும் முடியல. ஏன் முடியல தெரியுமா? இன்னைக்கு உங்களுக்குள்ளே பிசாசுக்கென்று ஒரு வாதலை திறந்து வைத்திருக்கிறீங்க. ஜோமனாலும் அற்புதம் நடக்கலைங்க. தேவ சாயலிலே படைக்கப்பட்ட நீங்க இன்னைக்கு தேவ ஆவியை அற்றவர்களாக நீங்க காணப்படுகிறீங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு ஜபத்தை கூட நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வீர்களானால் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார். வாசிங்க.
17ஆம் வசனம் 3:17. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவோட அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். இங்கே அப்போஸ்தலர் ஒரு ஜெபத்தை பண்றாங்க. எபேசிய சபைக்கு ஒரு ஜெபத்தை பண்றாங்க. என்ன பண்றது? ஆண்டவரே, இவங்களுக்கு சுகத்தை கொடுங்க, ஆரோக்கியத்தை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க, பணத்தை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, நன்மையை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, இவங்க இன்னும் கூட இன்னைக்கு ஒரு வீடு வச்சிருக்கிறாங்க, இன்னும் 4 வீடு வாங்கட்டும், ஆண்டவரே கார் வாங்கட்டும், படிக்க கொடுக்கட்டும், அதல்ல. இவரோட ஜெபத்தை கவனிங்க. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கவும். நீங்க அவரோட மெயின் பாயிண்ட் அவங்க சொல்றாங்க, நீங்க அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவளாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட தேவனுடைய அன்பில் ஆழம் அகலம் நீளம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாக மாற்றுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, how powerful is the love. ஆண்டவரே, இந்த அன்பு எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை இந்த ஜனத்திற்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவரே, இந்த அன்பு தேவ ஆவியானவரை உங்களுக்குள்ளே இருக்க பண்ணும் என்றும், இந்த அன்பு நீங்க தேவனுடைய சாயலை போல் இருக்கிறவளாக உங்களை உருமாற்றும் என்றும், இந்த அன்புதான் எல்லாம் என்றும், இந்த அன்புதான் தேவன் என்றும், இந்த கசப்பையும் வைராக்கியத்தையும் கோபத்தை எரிச்சலையும் பொறாமையும் தூக்கி குப்பையில போட்டு தேவனை நேசிக்கிறவளாக தேவன் நிமித்தமாக அநேகரையும் நேசிக்கிறவளாக எங்களை உருமாற்றும் என்று சொல்லி இங்க அவர் ஜெபம் பண்றாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? பக்கத்தில் இருக்க கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், பிரதர் பாஸ்டர் சொன்னது கேட்டீங்களா? இங்க வேதத்தில் ஒரு ஜெபம் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன ஜெபம் தெரியுமா? அன்புலே நிலைத்திருக்க வேண்டும். Know the power of the love. அன்பின் வல்லமை என்று தெரியுங்க. உலகத்திலே காதலித்த மகளுக்காக பெண்ணுக்காக உயிரை கொடுக்கிறான். ஆனா இங்க ஆண்டவர் சொல்லுகிறாங்க, இந்த அன்பு எல்லா அன்பிற்கும் மேலான ஒரு அன்பு. இந்த அன்பு எப்படி தெரியுங்களா? சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பில் ஆழம் அகலம் நீளம் உயரம் ஆழம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அந்த அறிவு கெட்டாத அந்த தெய்வ அன்பை அறிந்து கொள்ள வல்லமை உள்ளவளாக உங்களை மாற்றுங்க. ஆண்டவரே, நான் சொல்றது கேளுங்க. இந்த தெய்வ அன்பினால் நிறைப்பப்படுவோமானால், இங்க அவர் சொல்லுகிறாங்க, அடுத்த பாயிண்ட் அவர் சொல்றாங்க, சகல பரிபூர்ணத்தால் நிறையப்படும். இன்னைக்கு காட்லி நேச்சர், அந்த சகல பரிபூர்ணம் உங்களுக்குள் வர வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய பரிபூர்ணம் எல்லாம் உங்களுடைய பரிபூர்ணமாய் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே, எனக்குள்ள குறை இருக்கு ஐயா, பூர்ணமே இல்லை. ஐ am missing something. ஏதோ காரியத்தை இழந்தவனாய் இருக்கிறேன், பரிபூர்ணமே இல்லை, எனக்குள் குறை இருக்கிறது, என்னுடைய எல்லாவற்றும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஐஸ்வர்யத்திலே மகிமையிலே அல்லது சகல பரிபூர்ணத்திலே குறைவுள்ளவனாக இருக்கிறேன். இன்னைக்கு இங்கே எடுத்துட்டா எல்லாருக்குள்ள பலவிதமான குறைகள் இருக்கும். எனக்கு சகல பரிபூர்ணத்தினால் நீங்கள் நிரப்பப்பட தேவ அன்பினால், அப்படி தேவ விதமான அன்பு உங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எங்க அப்பா பணம் கொடுக்கல, எங்க அம்மா பணம் கொடுக்கல, இல்ல இதெல்லாம் எனக்கு சரியில்லை, அந்த ஆளு சரியில்லை, அதனால நான் இப்படி இருக்கிறேன். எங்க கூட இருக்கிறவன் சரியில்லை, என் சகோதரன் என் சகோதரி சரியில்லை, அதனாலதான் நான் இப்படி இருக்கிறேன், அதனாலதான் என் வாழ்க்கை சூனியமா இருக்கு சொல்லாதீங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, சகல பரிபூர்ணம் உங்களுக்குரியதாய் மாற்றப்பட இன்னைக்கு ஆண்டவருடைய தெய்வ விதமான அன்பு உங்களுக்குள்ள கிரியை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுங்களா, ஹல்லேலூயா. பகைக்கிறவரை நேசிங்க ஐயா. மூஞ்ச காட்டுறவங்களுக்கு மூஞ்ச காட்டாதீங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புறவங்களுக்கு உங்களுக்கு விரோதமாக எழும்பாதீங்க. உங்களை துன்பப்படுத்துறவங்களை துன்பப்படுத்தாதீங்க. உங்க பேரை டேமேஜ் பண்றவங்க பேரை நீங்க டேமேஜ் பண்ணாதீங்க.
இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே அநேகரோடு கூட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. உன்னுடைய பரிபூர்ணத்திலே குறை உள்ளவனாக, உங்களுடைய செயல்பாட்டிலே குறை உள்ளவனாக, உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருப்பதற்கு காரணம் தெய்வ விதமான அன்பு உங்களுக்குள் குறை உள்ளதா இருப்பதினால் தான் என்று சொல்லி இன்னைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. கலாத்தியர் 5:6 வேகமாய் நான் முடிக்கிறேன். கலாத்தியர் 5:6 வசனத்தை வாசிங்களேன். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பாருங்க, நீ என்ன என்னன்னு சொல்லுவாங்க, என்ன பண்ணாலும் முடியாது, நீ தலைக்கீழ நின்னாலும் முடியாது. அங்க வசனம் வாசிங்க திருப்பியும். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அடா, நான் 2 நாள் உபவாசம் இருக்கிறேன், வருஷத்துல ஒரு முறை வேதத்தை வாசித்து முடிக்கிறேன், அவுட்ரீச் மினிஸ்ட்ரி போறேன், சின்ன யானையை தூக்கிட்டு போறேன், நான் ஆராதனை நடத்துறேன், பாட்டு பாடுறேன், பிரசங்கம் பண்றேன், நான் என்னன்னாலும் பண்ணாலும் இங்க வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவிடத்தில் விருத்த சேதனமும் விருத்த சேதனை இல்லாமையும் ஒன்றுத்திற்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். ஆமென். எது உதவும்? எது உதவும்? கர்த்தர் உங்களுக்காய் கிரியை செய்யணும்னா எது கர்த்தர் எப்படி கிரியை செய்வாங்க? எது உதவும்? எது உதவும் சொல்லுங்களேன். எது உதவும்? காணிக்க போட்ட ஐயா, செவ்வாய்க்கிழமை கூட்டத்திற்கு வந்தேன் பிரதர், புதன்கிழமை காட்டேஜ் பிரேயருக்கு போனேன், நாத்திக். ஆண்டவர் சொல்லுகிறாங்க, எது உதவும்னா, கிறிஸ்துவுக்குள்ள எது உதவும்னா அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் தான் உதவும். ஆமென். அன்பினால விசுவாசத்திற்கு கூட ஒரு பூஸ்ட் எதுன்னு கேட்டால் அன்பு தான். அதுதான் அடுத்த படிக்கு உங்களை தள்ளி கொண்டு போகிறது. ஆமென். இன்னொரு வசனத்தோட வாசிங்களேன். 1 யோவான் 3:14. நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். அங்கே வசனம் நம்ம வாசித்துட்டே வந்தா அங்கே வசனம் வந்தா, நாம் சகோதரரிடத்திலே அன்பு கூறுகிறபடியினால், அல்லது இப்படி சொல்லுங்க, நான் அன்பு கூறுகிறபடினால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறாதவன் என்ன பண்றானா? சத்தமா சொல்லுங்க. அன்பு கூறாதவன் கசப்பை வைத்திருக்கிறவன், மன்னிக்காதவன், கோபத்தை வைத்து கொண்டிருக்கிறவன், என்னங்க சொல்லுங்களேன், வாயை திறந்து சொல்லுங்களேன். இப்பயும் சொல்லனா, போன வாரம் நான் எங்கள் சர்ச்சில் கேட்ட மாதிரி தான், போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணனா எனக்கு தெரில, அந்த கதை தான். வாயை திறந்து சொல்லுங்களேன். அன்பு கூறாதவன், சத்தமாய் சொல்லுங்களேன், அன்பு கூறாதவன் மரணத்திலே சாபத்திலே தரித்திரத்திலே சொல்லுங்களேன் நிலை கொண்டிருக்கிறான் என்று வாயத்தை நான் கேட்டேன். அன்பு கூறாதவன் எதிலெல்லாம் நிலைத்திருக்கிறான்? மரணத்தில் நிலைத்திருக்கிறான், சாபத்தில் நிலைத்திருக்கிறான். அன்பு கூறாதவனுடைய வாழ்க்கையில தரித்திரத்தில் நிலைத்திருக்கிறான், நன்மைகள் ஒன்றுமே உண்டாகாமல் நிலைத்திருக்கிறான், உயர்வில்லாமையில் நிலைத்திருக்கிறான், தோல்வியில நிலைத்திருக்கிறான், உருப்படாதவனாக இருக்கிறான். ஏயா குறையை, 1000 குறையை சொல்வதற்கு காரணங்கள் உண்டு, நான் இல்லை என்று சொல்லல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நீ எப்படி இருக்கிற? உன் கையில உனக்கு ஒரு சவால் இருக்கிறது. என்ன சவால்னா, அவன் அப்படிதான், அவன் பண்பு, அவன் பிசாசின் பிள்ளை, அவன் அப்படிதான். ஆனா உன்னுடைய பண்பு என்ன? உனக்குள் தேவ ஆவியானவர் நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்க அன்பிலே நிலைத்து இருந்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இங்க தேவன் சொல்லப்படுகிறது, அன்பு கூறாதவன் தரித்திரத்திலும் பாவத்திலும் அல்லது சாபத்திலும் ஒன்றத்திற்கு உதவாதவனாக மரணத்திலே நிலைத்திருக்கிறான். தன் சகோதரனை பகைக்கிறவன் அல்லது சகோதரனை விடுங்கய்யா, பகைக்கிறவன் மனுஷன் கொலைபாதகனாக இருக்கிறான். மனுஷ கொலைபாதகன் எவனும் நித்திய ஜீவன் அவனுக்குள் நிலைத்திராது என்று அறிவீர்களா? பகைக்கிறவன்
பக்கத்தில் கரங்களை பிடித்து சொல்லுங்களேன், பகைக்கிறவன், சத்தமாக சொல்லுங்களேன், பகைக்கிறவன் பகைக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். அதையும் சொல்லிடுங்களேன். அவனை பகைக்கிறதுக்கு 1000 காரணம் இருக்கலாம், உண்மைதான். அவனை பகைப்பதற்கு 1000 நேர்மையான காரணங்கள் உண்டு, உண்மைதான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பகைக்கிறவன் அவன் என்ன பண்ணுறானா, சத்தமாக சொல்லுங்கள், மைக்கிலேயாச்சும் சொல்லுங்கள், பகைக்கிறவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான், அவனுக்குள்ளே நித்திய ஜீவன் நிலைத்திராது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்களேன். எதுக்கு கை தட்டுறீங்க? கொலைபாதகன், நித்திய ஜீவன். நீங்க தேவனுடைய பிள்ளை என்ற ஒரு துள்ளி கூட சொல்ல முடியாது. யூ ஆர் நாட் அட் ஆல் எ சைல்ட் ஆஃப் காட். தேவன், நீ கிறிஸ்தவ பேர் இருக்கலாம், ஆபிரகாம்லாம், ஈசாக்குலாம், இல்லை யாக்கோபுன்னு சொல்லலாம், உன் கிறிஸ்தவ பேர்கள் இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவாகிய தேவ ஆவியானவர் உன்னை புதிய சிருஷ்டியாய் ஆக்கினேன், மறுரூபமாக்கினேன், புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை கொடுத்த உன்னை என்னது மறுபணவு மாற்றப்பட்டவனாக நீ மாற்றப்பட்டிருக்கிற நியூ ஸ்பீஷியஸாக சிருஷ்டிக்கப்பட்டவனாக, தேவன் பாதி மனுஷன் பாதியாக, அல்லது 100% தேவனாய் 100% மனுஷனாய் நீங்க வாழ வேண்டும் என்று சொன்னா ஒரே காரியம் தான் ரொம்ப முக்கியம். என்ன முக்கியம்? சத்தமாய் சொல்லுங்க, சத்தமாய் சொல்லுங்க. ஒவ்வொரு ஜீவன் போவதற்கு ஆக்சிஜன் இல்லைன்னா ஜீவன் போயிடும். அதே வண்ணமாக அன்பு இல்லாவிட்டால் நீங்க தேவனுடைய பிள்ளை என்பதில் ஒரு துள்ளி கூட சொல்ல முடியாது. அவனை பகைச்சா இவனை பகைச்சா அவங்க கூட நல்லா இருந்தோன்னு சொல்லாதீங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, சகோதரனை பகைத்தால் அவன் கொலைபாதகனாய் இருக்கிறான். உன்னை அந்த வசனங்களை ஃபுல்லாக வாசித்துட்டே போகலாம், நேரம் கிடையாது. இன்னும் ஒரு வசனத்தை கூட வாசிக்க விரும்புகிறேன். அந்த அதிகாரத்தை வாசித்துட்டே இருந்தால் நிறைய சொல்லலாம், இன்னும் நேரம் இல்லை. இன்னும் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன், இங்க கூட விடுங்களேன், சகோதரனை விடுங்களேன். ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும், ஒளியில, ஐயா நான் சர்ச்சில் தான் இருக்கிற, பாட்டு கையில மைக்க கொடுங்க, நான் எப்படி பாடுறேன் பாருங்க. நான் ஒளியில தானையா இருக்கிறேன், நான் ஒளியில தானையா இருக்கிறேன், ஒளியில தான் இருக்கிறேன் என்று சொல்லியும் பகைக்கிறவன் அவன் இருளிலே இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், சொல்லுங்க ஆமென். அடுத்த வசனம் சொல்லுங்க, அது ரொம்ப அழகான வசனம். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்திலே இடறல் ஒன்றுமே இல்லை. அங்க வசனம் சொல்லுகிறது, அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான். ஸோ ஹவு பவர்ஃபுல் பாருங்களேன், எவ்வளவு வல்லமை உடையது. இது தேவனை உங்களுக்குள்ள வைக்கும். இந்த அன்பு கூறுகிறவன் அவனோட வாழ்க்கையே ஒரு ஒளி பிரகாசமான ஒரு வாழ்க்கையாய் மாறும். எனக்கு இருண்டு இருக்கு சார், பாஸ்டர் இருண்டு இருக்கு, என் வாழ்க்கையில் நன்மை உண்டாகுமா? வீட்டில் போனால் சண்டைக்கு அளவு இல்லை. சரி, வீட்டை விட்டு வெளியே போனாலும் சண்டைக்கு அளவு இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இருண்ட ஒரு வாழ்க்கை, இருண்ட ஒரு வாழ்க்கை. ஐ எம் நாட் ஹாப்பி அட் ஆல். செத்தா நல்லா இருக்கும், சமாதானமே இல்லை, இருண்ட ஒரு வாழ்க்கை. எனக்கு வேதம் சொல்லுகிறது, உன் இருண்ட வாழ்க்கை மாற காரணம், இருண்ட வாழ்க்கை உன் வாழ்க்கை இருக்க காரணம் அன்பில் குறைவுள்ளவனாக இருக்கிற. இருண்ட வாழ்க்கையாய் உங்கள் வாழ்க்கை இருக்க காரணம் பிசாசுக்கு உன் வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிற கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், மன்னியாமை, புறங்குறுதல், அவதூறு பண்ணுது. இருண்ட ஒரு வாழ்க்கைக்கு இடம் கொடுத்து இவன் வாழ்க்கை இருண்டு போயிருக்கு. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கை இருண்டு இருக்கு. இந்த இருண்டு இருக்க காரணம் பிசாசு அல்ல, அந்த சகோதரனும் அல்ல, அந்த சகோதரியும் அல்ல. உங்கள் வாழ்க்கை இருண்டு போயிருக்கு, நடக்கலை, எவ்வளோ பிரயாசப்பட்டாலும் ஒன்றுமே வாய்க்கால. இருண்ட வாழ்க்கை, தோற்ற வாழ்க்கை, கசந்த வாழ்க்கை, இருண்ட வாழ்க்கை. ஒரே காரணம் பிசாசு அல்ல.
உங்களுக்குள் இருக்கிற கசப்பின் வேறு உங்களை இருண்ட வாழ்க்கைக்குள்ளே உங்களை வைத்திருக்கிறது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? உங்களோட பலவீனத்திற்கான காரணம் உங்களுக்குள்ள இருக்கிற கசப்பு, மன்னியாமை. இன்னைக்கு இருண்ட வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையாக இருக்குமானா, இன்னைக்கு ஆவியானவர் இங்கே பேசிகிட்டே இருக்கிறாங்க. என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இன்னைக்கு இருண்ட வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுகிற தேவன் இங்கே இருக்கிறார். இங்கே சொல்லுகிறாங்க, அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடரல் ஒன்றுமே இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட நான் வாசித்து முடிக்கிறேன். யோவான் 14:21. இங்கே கவனிங்க. இந்த பிரசங்கம் அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் ஷாலும் டிவைன் டிவியில் இருக்கும். நீங்கள் திருப்பியும் இதை போட்டு கேட்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? திருப்பி இதை கேட்கணும், விட்டதை கேட்கணும். இதில் சில தவறுகள் இருக்குமானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் எப்படின்னு கேட்கணும். இந்த வாரத்தில் திருப்பியும் ஒரு பிரசங்கத்தை இந்த வாரம் ஒரு விஷயம் கூட நீங்கள் கேட்டு தான் ஆக வேண்டும். யோவான் 14:21 வாசிங்க. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருக்கிறான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். இங்க கவனிங்க, எங்க வசனம் பாருங்க, ரொம்ப அழகான வசனம். இந்த அதிகாரம் கூட முழுக்க வாசிக்கலாம். நான் வாசித்த எல்லா அதிகாரமும் முழுக்க வாசிக்க வேண்டிய அதிகாரங்கள் தான். இங்க இந்த வசனம் சொல்லுது, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கின்ற எவனும் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான், என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, ஐ வில் ரிவீல் மை செல்ஃப். என்னை நான் வெளிப்படுத்துவேன். ஐ ரிவீல் மை செல்ஃப். நான் யார் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். நான் யார் என்பதை காண்பிப்பேன். எனக்கு கர்த்தர் யார் என்பதை இன்னைக்கு இந்த ஆலயத்தில் ஒருவரும் நீங்கள் கண்டது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாங்க, நான் யார் என்பதை நான் காண்பிப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நான் யார் என்பதை நான் காண்பிப்பேன். யாருக்கு? அன்பாக இருக்கிறவனுக்கு. அப்போ அவ்வளோ பவர்ஃபுல் டூல், அவ்வளோ ஒரு வல்லமை உள்ள ஒரு ஆயுதம் தான் இந்த அன்பு. அன்பு அவ்வளோ வல்லமையுடையது. அன்பு அவ்வளோ வல்லமையுடையது. இயேசு அவர் சொல்கிறாங்க, ஆண்டவரே இவர்கள் செய்வது அடித்தானுங்க, உதைத்தானுங்க, தாடியை பீத்து எழுத்தானுங்க, அவரை எவ்வளவு கேவலப்படுத்தினாங்க. ஆண்டவரே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறாங்க. ஆண்டவரே இவர்களுக்கு மன்னிங்க. ஆண்டவரே forgive me, love. ஆண்டவரே அவளை மன்னிங்க. ஆண்டவரே